என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகள் மத்தியில் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 நாள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, ஈரான் கூட நம்மளால் மோதி ஜெயிக்க முடியாது, காரணம் வரலாற்று பதிவுகளில் நமக்கு வெற்றி என்பது கிடையாதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய காத்தபுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய அந்த புரட்சிகர படை இன்னைக்கு பலஸ்தீன் மீதான நேசம் குறித்த பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் ஈரானுடைய மின்சார கட்டமைப்பை உடைப்பேன் இன்னைக்கு விடாப்பிடியாக நின்றுட்டு இருக்கிறாரு. இதன் விளைவு இன்னைக்கு மேற்குலகத்திற்கு பெரிய அழிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கை செஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல்கிட்ட தன் கைவசம் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் இன்னைக்கு தீர்ந்துருச்சு. அதனால பழைய புராதனமாக பயன்பாட்டில் இல்லாத ஆயுதங்களை கூட இன்றைக்கி கொண்டு வந்து பயன்படுத்துவதற்கான சூழலை நோக்கி இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க பல்வேறு தரமான சம்பவங்களை குறித்து பார்ப்போம். என் பேரன்புமிக்க தோழர்களே, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகள் மத்தியில் போர் ஆரம்பித்து ஒரு பெரிய அளவில் ஒரு நீண்ட நெடிய போராக இது மாறிட்டு இருக்கு. இந்த போரில் ஈரான் கொஞ்சமும் பின்னடையாமல் தொடர்ந்து அனுதினமும் பல்வேறு ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க சார்புடைய தளங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்குது. இன்றைய காலையில் கூட துபாயில் சில இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. துபாயுடைய ரோடெலாம் விரிச்சோடி காணப்படுகிறது. இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யுஏஇ, கத்தார் போன்ற நாடுகளில் தொடர்படியாக சில தாக்குதல்களை மேற்கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் நாங்கள் அமெரிக்க பேஸ் நிலையங்களிலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த உத்தரவாதமும் கொடுக்காதனாலேயே ஈரான் சற்று முன்னோக்கி சென்று இந்த இடங்களில் தாக்குதல் நடத்துது. ஸோ இதற்கு ஒருபடி மேலே போய் இந்த அரபு நாடுகள் இன்றைக்கி ஈரானை எந்த அளவு ஃபத்வாக்களை கொடுத்துட்ருக்குன்னா, ஒரு பக்கம் சவுதி அரேபியா ஈரான் என்பது இஸ்லாமிய குடியரசே கிடையாது, அவர்கள் முஸ்லீம்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஃபத்வாக்களை விட்டுட்டுருக்கு. இன்னொரு பக்கம் குவைத் போன்ற நாடுகள், யுஏஇ போன்ற நாடுகள் இந்த ஈரான் என்பது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போயிருக்கு. அப்போ இந்த இரண்டு சொல்லாடல்களும் எங்கிருந்து வருதுன்னா, அமெரிக்க அடிமைத்தனத்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஆதரவு செலுத்தக்கூடிய அமெரிக்க கரங்களை வலுப்படுத்தக்கூடிய ஈரானை அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அவர்களுடைய சிந்தனையிலிருந்து உதித்த சிந்தனையாகத்தான் இந்த அரபு கோமான்களுடைய பேச்சுக்கள் இன்றைக்கி அமைஞ்சிட்ருக்கு. மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஈரானுடைய காத்தபுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்குது. இந்த காத்தபுல் அன்பியாவுடைய செய்தி தொடர்பாளர் அருமையான சில செய்திகளை கொடுத்துருக்காரு. இந்த செய்திகள் பல மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கு, நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த ஈரான் போரை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரான் என்பது சியாக்களுடைய நாடு. இவர்கள் எடுக்கக்கூடிய போர் எல்லாமே மக்களுக்கு ஆபத்தானது. இஸ்ரேல் எந்த அளவு நாம் எதிர்க்கின்றோமோ அதே போல் இந்த சியாக்களை நம்ம எதிர்க்க வேண்டும். சியாக்கள் மிகப்பெரிய குழப்பவாதிகள் சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த சலஃபிகள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உன்ன சிரியாவுடைய பிரச்சனைக்கு கொண்டு போய் சிரியாவில் இருக்கக்கூடிய சன்னிகளை கொண்டுட்டாங்க, அதனால் சியாக்களை வெறுங்க, நீங்கள் ஆயத்துல்லா கொமேனியை கொண்டாடுறீங்க, இது எவ்வளோ பெரிய அபத்தம், ஒட்டுமொத்த உம்மத்துடைய தலைவராக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய அபத்தமான கருத்துக்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் தெளிவாக மறுபடியும் சொல்கிறாங்க, அந்த சலஃபிகள் இவர்கள் எல்லாமே பலஸ்தீன் மக்களை வெறுக்கக்கூடியவர்கள். போர் ஆரம்பிச்சதுலேருந்து அக்டோபர் 7 தூஃபான் அல் அக்ஸா ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பலஸ்தீனை பற்றி இவங்க பேசவே இல்லைன்னு சொல்லக்கூடிய பச்சை பொய்யை பேசி இன்றைக்கி பரப்பிட்டு இருக்காங்க. எந்தளவு இந்த ஈரான் பலஸ்தீன் மீது நேசம் கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். பலஸ்தீனுக்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள் செஞ்சுருக்கு. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை உருவாக்குவதன் அடிப்படை நோக்கமே இரண்டு தான். ஒன்று, அல் அக்ஸாவை மீட்க வேண்டும், விடுதலை பலஸ்தீனை உருவாக்க வேண்டும், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த ஏகாதிபத்திய டாமினேட்டை இங்கிருந்து அகற்றணும். இந்த இலக்கில் தான் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஈரான் வழியாக உருவாக்கப்பட்டது. அதில் பிரதானமாக விடுதலை பலஸ்தீனுக்காகத்தான் இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி காத்தபுல் அன்பியாவுடைய செய்தி தொடர்பாளர் கிட்டத்தட்ட அபு உபைதா எப்படி பேசுவார் அது போல் இருக்கும். மாஸ்க்லாம் போட்டிருக்க மாட்டார். நல்ல ஒரு எச்சரிக்கை விதமாக கொஞ்சம் நக்கலாகவே பேசக்கூடிய நபர் தான் இப்ராஹிம் ஜுல்ஃபகர் என்று சொல்லக்கூடிய நபர். அவர் வெளியிட்ட செய்தியை நான் சொல்கிறேன், வாசிக்கிறேன், முடிஞ்சால் முழுமையாக கேட்டுட்டு உங்களுடைய முடிவுகளை எடுங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, ஆயுதப்படையுடைய தலைவர் காத்தபுல் அன்பியாவுடைய தலைவர் சொல்கிறாரு, இப்பகுதியில் உள்ள முஸ்லீம் சகோதரர்களும் பலஸ்தீன மண்ணில் வாழும் எங்கள் அன்புக்குரியவர்களும் குறிப்பாக மிகுந்த பொறுமையுடனும் திகழ்கிறார்கள். காசா மக்கள், இன்று ஈரானிய இஸ்லாமிய குடியரசிலிருந்து நாங்கள் உங்களிடம் நேர்மையாகவும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்தும் பேசுகிறோம். இது விசுவாசம், அன்பு மற்றும் சகோதரத்துவம் நிறைந்த ஒரு செய்தியாகும். இஸ்லாமிய உம்மத்து சமூகம் பலஸ்தீன மக்களுக்கு இஸ்லாமிய ஈரானிய மக்களின் மனசாட்சியில் எப்போதும் உயிருடன் திகழ்ந்திருக்கிறார்கள். புரட்சியின் வெற்றிக்கு வழிவகுத்த முதல் நாளிலிருந்து, அதாவது அக்டோபர் 7 பலஸ்தீனம் என்று பெயர் எங்கள் உணர்வுகளில் ஆழமாக பதிந்துள்ளது. இது ஒருபோதும் வீழாது.
நீதிக்கான அடையாளமாகவும், எத்துணை துயரங்கள் சூழ்ந்தாலும் துவண்டு போகாத ஒரு தேசமாகவும், எத்துணை பயங்கரமான நிகழ்வுகள் நடந்தேறினாலும் அதன் உறுதிப்பாட்டை உடைக்க முடியாத ஒரு இனமாகவும் எங்கள் மனதில் நிலைத்திருக்கிறீர்கள். இன்று நாங்கள் போராடுவது எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அல்ல, எங்கள் சொந்த தியாகிகளுக்கு பழிவாங்குவதற்காக அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக தான் நாங்கள் போராடுகின்றோம். இஸ்லாமிய உம்மத்தின் பலஸ்தீன மக்களின் மற்றும் அவர்களின் தியாகிகளின் நியாயமான உரிமைகளை நிலைநாட்டவே நாங்கள் போரிடுகின்றோம். ஏனெனில் இந்த போரில் அவர்களுக்கும் உறுதியான மற்றும் ஆழமான பங்குண்டு. பலஸ்தீன பிரச்சினை எப்போதும் ஒரு தேசத்திற்கு மட்டும் உரித்தல்ல, மாறாக அது எப்போதும் கண்ணியம், உரிமை மற்றும் நீதி சார்ந்த ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. இனிமேலும் அவ்வாறு தொடரும். அது ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தின் உரிய ஒரு பிரச்சனையாகும். ஓ இஸ்லாமிய உம்மத்தே, ஓ பலஸ்தீன் மக்களே, ஆக்கிரமிப்பு செய்யும் ஜியோனிச ஆட்சிக்கு எதிராக இந்த போர்க்களத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக எண்ண வேண்டாம். நாங்கள் உங்களுடனே இருக்கின்றோம். மாற்றத்திற்கு உட்படாத ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலிருந்து ஒருபோதும் தளர்வடையாத உறுதியான நிலைப்பாட்டின் அடிப்படையிலும் நாங்கள் உங்களுடன் துணை நிற்கின்றோம். நீங்கள் மீள்வுக்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஒரு தேசமாகும். பொறுமையை கடைபிடியுங்கள். உறுதியுடன் நிலைத்து நிற்கவும் தலைமுறையாக தங்கள் உரிமைகளை பாதுகாத்து கொள்ளவும் தெரிந்த ஒரு உன்னதமான இனம் நீங்கள். நீதி அதன் உரியவர்களை சென்றடையும் வரையிலும் எங்கள் அன்பிற்குரிய பலஸ்தீன் மக்கள் சுதந்திரமடைந்தும் பெருமிதத்துடனும் அதன் உரிமையாளர்களிடம் மீண்டும் வந்து சேரும் வரையிலும் இந்த பாதையில் உங்கள் பக்கத்திலேயே உறுதியாக துணை நிற்போம் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதி கூறுகின்றோம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். நான் சொன்ன விஷயங்களை நல்லா கேட்டிருப்பீங்க. உறுதிப்பாட்டோடு சொல்கிறது ஈரான், நாங்கள் பலஸ்தீன் பக்கம் நிற்கின்றோம், பலஸ்தீனுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடுகின்றோம், எங்கள் தியாகம் இல்லாமல் பலஸ்தீனுக்காக தான் சொல்லக்கூடிய ஒரு நாட்டுடைய தியாகிகளை இன்னைக்கு சியாங்கிற அந்த வட்டத்தில் அடைக்கக்கூடிய கூமட்டைகளாக இன்னைக்கு பல்வேறு இந்த சலகைகள் இருக்கிறது தான் உள்ளளவு வேதனையான விஷயமா இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் ஒரு ஓப்பனான டிக்ளரேஷனை கொடுத்துருக்காரு. 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 60 ஆண்டுகளில் இந்த அமெரிக்கா பல்வேறு எதிரிகளை வீழ்த்தியிருக்கு, எதிரிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுத்துருக்கு, அதாவது வளைகுடா நாடுகள் அச்சுறுத்தலை கொடுத்துருக்கு. ஆனால் இவ்வளவு செய்த இந்த அமெரிக்கானால் ஒரு போரில் கூட, ஒரு நிகழ்வுகளில் கூட வெற்றி என்பது பதிவு செய்யப்படலை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி அந்த அமெரிக்கா பலமான நாடாக மாறும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாரு. மேலும் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 3 மாதங்களாக ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் நம்மளால் சமாளிக்க முடியல, அவங்களுடைய தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுக்க முடியல, வெற்றி அடைய முடியல, அவங்களை பின்னடைய வைக்க முடியல. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் ஹர்மஸ் நீரிணையை கைப்பற்றுவேன், ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை அழிப்பேன்னு சொல்கிறாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சூழல் இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். ஈரான் எந்த அளவு வலுவான சூழலில் இருக்குது. குறிப்பாக ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு மிகப்பெரிய ஒரு கட்டுமானத்தில் உறுதியாக இன்றைக்கி வந்து இந்த போர்க்களத்தில் செயல்பட்டு இருக்கு. இதில் சமீபமாக இன்றைக்கி காலையில் கிடைத்த செய்தி என்னென்னா, ஈராக்கில் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுடைய போராளி குழுக்கள் இருக்குது. அதாவது பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது, PMU சொல்லுவாங்க. இந்த யூனிட் அப்படிங்கும்போது அதுக்கு கீழே சில கிளை அமைப்புகள் இருக்கும். ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆர்டர் அரசுலேருந்து கிடச்சிருக்கு. என்னென்னா, 2 நாட்களில் அங்கே இருக்கக்கூடிய நேட்டோ அமைப்புகள், மேற்குலகத்துடைய நேட்டோ அமைப்புகள் காலி பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு கிடச்சிச்சு. இவர்கள் உடனடியாக காலி பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா Su-30 போன்ற அந்த போர் விமானங்களை வந்து பாக்தாதில் இறக்கி அந்த மெட்டீரியல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் விரைவாக இதை செய்யாதனால மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை வந்து ஈராக்குடைய பல்வேறு பகுதிகளில் பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் PMU வந்து கொடுத்துருக்கு. தரமான அடி, ஒவ்வொரு அடியும் வந்து அப்படியே அம்மியாட்ட விழுந்திருக்கு. ஸோ இதில் இன்றைக்கி என்ன இருக்குன்னா, கொஞ்சம் நிலை குலைந்து போன இந்த நேட்டோ ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் போகணும், ஒரு 24 மணி நேரம் வந்து இந்த போரை நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட்டை முன் வச்சிருக்கு. ஸோ இதை கற்றுக்கொண்ட ஈரானுடைய அரசு இன்றைக்கி PMUக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கு. 24 மணி நேரம் இந்த போரை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துருக்கு. அதை இன்றைக்கி PMU வாங்கி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இந்த PMU போன்ற அமைப்புகள் எதுக்கு வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈராக்கில் ஒன்று ஈராக்குடைய நாட்டுடைய ஒரு பாதுகாப்பு இருக்கணும், அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓட்டம் என்பது தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட்ல இணைந்து செயல்படுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு தளமாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஈரானுடைய ஒரு தரமான தாக்குதல் வந்து இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக இருக்குது. என்ன தாக்குதல்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா பெரிய ஒரு பிரம்மாண்டமாக படைத்து, இதுதான் என் உலகத்திலே வந்து பெரிய ஒரு போர் விமானம், இந்த ஃபைட்டர் ஜெட்டை அடிச்சுக்க இந்த உலகத்தில் எந்த ஜெட்டும் கிடையாதுன்னு மாறுதட்டி கொண்டிருந்த F-35 ஒரே அடியில் துவம்சமாக்கியிருக்கு ஈரான் 2 நாளைக்கு முன்னாடி. அது எப்படி ஆக்குச்சு தெரியுங்களா?
அதுதான் அவங்க உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜின்னு சொல்ல முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் மிசைல்களை வச்சு தான் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு தான் ஈரான் வந்து அடிச்சிருக்கு. மஜீத் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து அந்த மிசைல் போயிருக்கு. அப்போ இந்த மிசைல் எப்படி துல்லியமாக அந்த F-35 அடிச்சிச்சுன்னா, அந்த F-35ல பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்கத்தில் சிறிய அளவில் வெப்பம் வெளியேறுவதற்கான சில விஷயங்கள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அதன் மேலே துல்லியமாக தாக்குதல் நடத்திட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த ஃபைட்டர் ஜெட் என்ன ஆகிரும்னா கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமமாக இருக்குது. இதை அறிந்து கொண்ட ஈரான் அதற்கேற்றாற் போல தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு உள்நாட்டில் சில விஷயங்களை தயாரித்து சரியாக இலக்கு தப்பாமல் F-35 அடித்து நொறுக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகத்திற்கு பெரும் செய்தி. அமெரிக்கா இஸ்ரேல் என்னென்ன எவ்வளோ பெரிய டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் சரி, இன்றைக்கி ஈரான் கொஞ்சமும் அஞ்சாமல் அதன் மேலே இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவாக இன்றைக்கி மேற்குலகத்துக்கு காணப்படுது. ஸோ மேற்குலகம் சொன்ன அப்படின்னா அடுத்த ஒரு செய்தி நினைவுக்கு வருது. ட்ரம்ப் வள்ளுக்கட்டாயமாக இந்த மேற்குலக நாடுகளை யூரோப் கண்ட்ரியை வாப்பா போருக்குள்ள ஈரான் அடிக்கணும், வா நீயும் சேர்ந்து அவனை அடித்து துவம்சம் பண்ணுன்னு சொல்லி அழைத்து கொண்டிருந்த வரையில் ஒரு காலம் நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டு இன்றைக்கி பல்வேறு மேற்குலக நாடுகள் பின்வாங்கிருச்சு. போர்க்கப்பல்கள்லாம் எடுத்துகிட்டே வரல அப்படி நின்றுச்சு. அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணார்னா பணிஞ்சு கட்டின ட்ரம்ப் மிரட்டுறாரு, நீ வரலையாட்டி என்ன பண்ணுவேன் தெரியுமா, கிரீன்லாந்தை கைப்பற்றிடுவேன், கிரீன்லாந்து எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய மிரட்டலை கொடுக்குறாரு. இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலை, மேற்குலகம் அடிபணியில். இதற்கு ஈரான் இன்னைக்கு என்ன ஆறுதலான ஒரு வார்த்தையை பதிவு செய்யுதுன்னா, இதுதான் உண்மையான வீரம் சொல்கிறது. ஏன்பா மேற்குலகம் தயவு செய்து கிரீன்லாந்தை விற்று கொடுத்துடாதீங்க, கிரீன்லாந்தை காப்பாற்றக்கூடிய வேலையை பாருங்கள், அப்புறம் வாங்க எங்கள் கூட சண்டைக்கு, கிரீன்லாந்தை காப்பாற்றுங்க. ஒருவேளை உங்களால் காப்பாற்ற முடியலாட்டி எங்கள்கிட்ட சொல்லுங்கள், எங்களுடைய ஈரானுடைய படை உங்களது கிரீன்லாந்தை வந்து பாதுகாத்து உங்களுக்காக ஒரு நலவை நாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்னைக்கு வந்து ஈரான் பதிவிட்டுருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஈரான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, உனக்கு பிரச்சனையை எதிரி உன் இடத்துக்கு வந்து நான் என்ன பண்ணேன் உனக்கு உதவி செய்வேங்கிற அளவுக்கு ஈரான் இன்னைக்கு மன உறுதியோடு இருக்குது. ஆனால் ட்ரம்ப் இன்னைக்கு அடுத்த கட்ட தாக்குதலை ஒரு பெரிய ஆபத்தான தாக்குதலாக இன்னைக்கு தொடர்ந்து அந்த செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறாரு, அந்த வேண்டுகோளை வச்சுட்டே இருக்கிறாரு. என்ன தாக்குதல்னா, இவ்வளோ நாள் ஈரானுடைய பல்வேறு ஃபெசிலிட்டிஸ் அடித்தார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஈரான் மேலே இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளை வந்து உடைக்க போகிறேன், மின்சார கட்டமைப்புகள் அழிக்க போகிறேன், மின்சாரம் இல்லாத சூழலை உருவாக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாரு. அதே போல் கார்க் என்று சொல்லக்கூடிய தீவை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த கார்க் தீவு தான் கிட்டத்தட்ட ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதி, அதாவது சுத்திகரிப்பு செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தளமாக இந்த கார்க் தீவு இருக்குது. ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ஷியன் கல்ஃப் இருக்குது. பேர்ஷியன் கல்ஃப்லேருந்து ஒமான் கல்ஃப்லேருந்து பேர்ஷியன் கல்ஃப், இந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா கடல்லிருந்து கனெக்ட் ஆகி உள்ளே வரக்கூடிய ஒரு பகுதி. கடலோடு இருக்கும்ல, அந்த கடலோடைய பெரும் தோற்றத்துலேருந்து ஒரு சின்ன துளையாட்டை வந்து அதன் வழியாக கடல் நீர் வந்து நிலப்பரப்புக்குள்ளே வரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆழமாகவும் இருக்கும். இங்கே ஒரு நிலப்பரப்பு இருக்கும், அடுத்து இன்னொரு பரப்பில் இன்னொரு நிலப்பரப்பு நேர்கோட்டில் இருக்கும். அதற்கு இடையில் சின்ன ஒரு கேப் இருக்கும் கப்பல் போகிற மாதிரி. அந்த கப்பலை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீரிணைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நீரிணை வழியாக வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்க் தீவு. அந்த தீவு வந்துட்டோம்னா அங்கேருந்து அழகாக என்ன பண்ணலாம், பேர்ஷியன் கல்ஃபை பிடிச்சி ஒமான் கல்ஃபை பிடிச்சி அப்படியே என்ன பண்ணிடலாம், நேராக சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இந்த கார்க் தீவை வந்து நான் அடிக்க போகிறேன், உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையும் ஒரு பக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு. சில தாக்குதலை கொடுத்துச்சு, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் மேலே அடிக்கலை. ஒரு சில இடங்களில் கார்க் தீவு மேலே அமெரிக்கா தாக்குதல் நடந்துச்சு. அப்போ இன்றைக்கி மின்சார கட்டமைப்பு கார்க் இந்த இரண்டு விஷயங்களை நான் அடிப்பேன்னு சொன்னனால ஈரானுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துருச்சு. ஈரான் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்குன்னா, நீ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் மேலே அடித்த, பொறுமையாக இருந்தோம், திருப்பி மருத்துவ வசதி மேலே நாங்கள் அடிக்கலை. நீ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவு மேலே தாக்குதல் நடத்தின, அதற்கு பொறுமையாக இருந்தோம். உங்களுடைய அவசர சிகிச்சை பிரிவு மேலே நாங்கள் நடத்தலை. எங்கள் பள்ளிக்கூடத்தில் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 210 குழந்தைகளை நீ படுகொலை செஞ்ச. அதே போல் 300 மருத்துவமனைகள் அழிச்சிருக்க, 30 ஆம்புலன்ஸில் அழிச்சிருக்க, 23 மருத்துவர்கள் கொண்டிருக்கிற, கிட்டத்தட்ட 1510 பேர் காயமடைஞ்சிருக்காங்க, பல நூறுக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் செய்தும் இது அனைத்தையுமே உன் நாட்டில் நாங்கள் நடத்தலை. ஆனால் இவ்வளோ பொறுமையாக இருந்த நாங்கள் எங்கள் மின்சார கட்டமைப்புகள் மேலே நீ தாக்குதல் நடத்தின, பதிலுக்கு அதே மின்சார கட்டமைப்புகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தியே தீர்வோம் சொல்லிட்டு இன்னைக்கு வெளிப்படையாகவே நான் சொன்ன மாதிரி காத்தபுல் அன்பியாவுடைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜுல்ஃபகர் இன்னைக்கு வந்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். அப்போ எந்தளவு அவர்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். எல்லாம் செஞ்சேன், நான் திருப்பி செஞ்சேன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது. ஸோ என் ஃபெசிலிட்டிஸ் மேலே அடிக்கிறேன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் மேலே மட்டும்தான் நான் அடிப்பேங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்குது. ஏன்னா மறைந்த மர்ஹூம் ஆயத்துல்லா கொமீனி ஒரு விஷயத்த சொன்னார், உன் ஃபெசிலிட்டிஸ் மேலே, உனது கட்டமைப்புகள் மேலே எந்த விளைவை கொடுத்து அழிவு கொடுக்குறானோ அதே விளைவை உனக்கு திருப்பி கொடு. உன்ட்ட என்ன அடிக்கிறானோ அதை ஆக்ஷன் கொடுக்குறான், ரியாக்ஷன் அதேவாக இருக்கணும், அதேவோட 10 மடங்கு அதிகமாக அதே இடத்துல அதே விஷயங்கள் சார்ந்து இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கொடுத்தாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா டிமோனா என்று சொல்லக்கூடிய இந்த அணு உலை மேலே, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணு உலை மேலே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஈரான் தாக்குதல் நடந்துச்சு. ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுனால பதிலுக்கு டினோ மேலே ஒரு பெரிய தாக்குதலை
வந்து ஈரான் கொடுத்துச்சு. ஸோ பதிலுக்கு பதில், பல்லுக்கு பல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி ஈரான் தனது போரில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் அடுத்த ஒரு காமெடியான செய்தி இப்போ கிடச்சிருக்கு. என்னென்னா, இஸ்ரேல் இருக்குல்ல, தன் கையில் பெரிய இராணுவ பலம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குன்னு பெருமை பேசிகிட்டு இருந்துச்சுல்ல, இன்றைக்கி நிலைமை என்னென்னா பஞ்சம் பாடிட்டு இருக்குது. ஏன் பஞ்சம் பாடுதுன்னு கேட்டிங்கன்னா, இருப்பு என்பது அவங்கள்ட்ட இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா இராணுவ துருப்புகளுடைய பற்றாக்குறை இருக்குது. அமெரிக்காட்டையும் இராணுவ துருப்புகளுடைய பற்றாக்குறை இருக்குது. அதனால தான் பல நபர்களை வாண்டடாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்மியில் சேர்த்துட்ருக்கு. இன்றைக்கி எப்படி நம்ம மேம்பாலம் கட்டுவதற்கு வட மாநிலத்தை சகோதரர்களை குறைந்த விலைக்கு எடுக்கிறோம், அதுபோல் இன்றைக்கி ஆடு மந்தைகளாட்ட இன்றைக்கி அமெரிக்க துருப்புகளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பல நபர்களை வந்து அமெரிக்கா ரெக்யூர்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்குது. அதில் ஒரு செய்தி என்னென்னா வந்து பாகிஸ்தான் வழியாக கிட்டத்தட்ட 5000 துருப்புகளை, ஸ்பெஷலாக பயிற்சி பெற்ற துருப்புகளை வந்து நாங்கள் உள்ளனுப்ப போகிறோம். 82 ஏர் போன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் வந்து பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்குள்ள நாங்கள் அனுப்ப போறோம்னு சொல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு. இது அமெரிக்கா. இஸ்ரேலும் அதே மாதிரி தான் சில நபர்களை வாண்டடா உள்ள எடுத்துட்டு இருக்கு, அதாவது துருப்புகளை. இப்படி இருக்கும் போது தான் இவங்களுக்கு ஆயுத பற்றாக்குறை வந்திருக்கு. அதனால இன்னைக்கு என்ன வேலை பார்த்துருக்குன்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திய அனைத்து ஆயுதங்களையும் மறுபடியும் இது பயன்படுத்துது. எப்படிப்பட்ட ஆயுதம் தெரியுங்களா? யோம் கிப்போர் என்று சொல்லக்கூடிய போர் 1973 நடந்துச்சு. தெரியும் உங்களுக்கு. யோம் கிப்போர் ஒரு 6 நாள் யுத்தம் சொல்லுவாங்க. சவுதி அரேபியா, கத்தார், இன்னும் பல்வேறு அரபு நாடுகள், ஜோர்டான், எகிப்து, பல நாடுகள் நடந்துச்சு. எகிப்து, ஜோர்டான் பிரதானமாக இந்த முன்னாடி நின்றுச்சு. எகிப்து கூட தான் ஃபைட் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து சவுதி தான். சவுதியுடைய உண்மையான வீரமிக்க, சொல்லப்போனால் மேற்குலகத்தை கதிகலங்கை வைத்த மன்னர் ஃபாசில் தான் அந்த முடிவு எடுத்தார். எண்ணெய் ஏற்றுமதி தடை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு. ஸோ அதை இன்றைக்கி சவுதி செஞ்சுருந்தால் பிரச்சனை ஓவராக இருந்திருக்கும். சவுதி அதெல்லாம் செய்யாது, அது தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த போரில் எகிப்துக்கு எதிராக பயன்படுத்திய அனைத்து மருந்துகள், அதாவது பயன்படுத்தியங்கிறதோட பயன்படுத்தாமல் சேமித்து வச்சு பயன்பாட்டிலே இல்லாமல் இவ்வளோ நாள் கிடப்பில் கிடந்த அந்த வெடிகுண்டுகள், அந்த மருந்துகளை இன்றைக்கி எடுத்து ஈரானுக்கு எதிராக இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கு. சொல்லப்போனால் அது அங்கீகாரம் இல்லாத, செயலிழந்த, பவரே இல்லாத வெத்து துப்பாக்கிகளாக தான் இன்றைக்கி அது பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஈரானுக்கு எதிராக அப்படிங்கிற தகவல் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா, வழியே இல்லை, இருக்கக்கூடிய பழசை பயன்படுத்தியாச்சு நம்மளை தற்காத்து கொள்ளலாம், நம்ம உயிரை பாதுகாப்பட்ட நிலை நோக்கி போயிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து ஈரானுடைய இந்த போர்க்கள சூழலில் பல்வேறு இஸ்லாமியர்கள் அதிகமாக ஈரானுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க உலக அளவில் அப்படிங்கிற தகவல்கள் பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷியாக்கள்னு சொல்கிறதோட பல்வேறு முஸ்லீம்கள்னு சொல்லலாம், இன்னைக்கு வாண்டடாக வந்து தங்களது பொருளாதாரத்தை ஈரானுக்கு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஜாரா என்று சொல்லக்கூடிய காஷ்மீரை சார்ந்த பெண், இவங்க கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா என்ன பண்ணுறாங்க, ஈரானுக்கு கொடுக்குறேன்னு முன் வந்திருக்காங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள், இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள்லாம் இன்னைக்கு வந்து வாண்டடாக பொருளாதாரம் கொடுக்குறாங்க. இதற்காக இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, ஈரான் வந்து இந்தியாவில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் இருக்கும்ல, இந்த தூதரகம் வந்து ஒரு புதிய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு அக்கௌண்ட் நம்பர் IFSC நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஈரானுக்கான உங்களது நிதிகளை நன்கொடையை கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பையும் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. காஷ்மீரில் எந்த அளவு வந்து இந்த பொருளாதார உதவி கொடுக்குறாங்கன்னா, தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை விற்று கொடுக்குறாங்க, நகை நட்டுகளை விற்கிறாங்க, பல்வேறு விஷயங்களை விற்று தன்னோட பொருளாதாரத்தை முழுக்க ஈரானுடைய இந்த போர்க்கால சூழலில் அவங்களுக்கான உதவியாகவும் அந்த மக்களுக்கான உதவியாகவும் கொடுக்குறாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஈரான் இந்த போர்க்கால சூழலில் அந்த ஈரானுடைய மக்களுக்கு சில விஷயங்களை செய்யுது. அதாவது ஈரானுடைய அரசும் செய்து, ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு கடை முதலாளிகளும் சில விஷயங்களை செய்கிறாங்க. என்னென்னா, அடிப்படை வாழ்வாதார பொருட்கள், உணவுகளை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரு சில கடைகளில் ஒரு போர்டு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, அந்த பதாகைகளில் என்னென்னா அரபியில் எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா, இந்த கடையில் வந்து இந்த போர் முடிகிற வரைக்கும் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், இதற்குரிய பணத்தை இந்த போர் முடிஞ்ச பின்னாடி கொடுங்க, அது வரையில்ட்டு உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டோம், இந்த கடை எப்பயுமே திறந்திருக்கும், உள்ளே எல்லாமே அடுக்கி இருக்கும், உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு போர் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு கொடுக்க வசதி இருந்துச்சுன்னா அதுக்குரிய பொருளாதாரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. எந்த நாட்டில் எப்படி ஒரு சூழல் நடக்கும்? அப்போ அந்த எடுத்துகிட்டு போன பொருட்களுக்கு உரிய தொகையை போர் முடிஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்கங்கிற அளவுக்கான சூழல் அங்கே இருக்கிறனால தான் இத்தகைய செயல்பாடுகள் அங்கே நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.